கொஞ்சம் எங்கேயும் இல்லைங்க சார். அம்மா கேட்டு வந்து சொல்றேன். நம்ம நிலைமையை பார்த்தா சாரி டு சே சொந்த அண்ணன் மக வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு கேட்டுக்கிட்டு போனோமா? கேட்காம தான் போகல. கேட்காம ஒரு நாள் போய் செபத்தியா வாங்கி கட்டிட்டுனே கோகிலா கட்டன் ரைட். வாங்க சித்தப்பா. எங்க எப்படி திடீர்னு இந்த பக்கம் மாத்தி பார்த்து போறான்னு வந்து என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்லதான் பார்த்தா உள்நாக்கு வரல வெளிநாக்கு வரல. சித்தப்பா சொல்றதை சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அவர் டென்னிஸ் கோர்ட்ல இருந்து வர நேரமாச்சு. டென்னிஸ் கோர்ட்ல இருந்தா பைத்தியக்கார பொண்ணு. ஐ எம் சாரி டு சே உன் புருஷன் துளசி ஐங்கார் ரோட்ல தினம் ஒரு பொண்ணோட ஜோடி போட்டுட்டு போறத இந்த ரெண்டு கண்ணால பாக்குறேன். நீங்க ஒண்ணு, அந்த பொண்ணு பேர் தான் துளசி. வாக்கிங் போறது ஐயங்கார் ரோட்ல. காலையில 5 மணிக்கெல்லாம் மாப்பிள்ள வாக்கிங் போறேன்றாரு. எதுக்காக தெரியுமா? காலங்காத்தால பாலை வாங்கிட்டு போய் சின்ன வீட்டுல கொடுத்து செட்டப் பண்றது. ஒரு எஸ்பி செய்யற வேலையா இது? ஒரு கான்ஸ்டபிள் செய்யலாம் பாவல்ல. நிறுத்துங்க. அவ எங்க இருக்கா? ஐயா கிட்ட கேட்டா அவர் அட்ரஸ் கொடுக்குறாரு. ஊர்ல பெரிய மனுஷன் பேர் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னத்தனமான காரியம் எல்லாம் செய்யலாமா? நாளைக்கு இந்த பொண்ணு வாயும் உயிருமா வந்துட்டுனா நீ என்ன செய்வ? நீங்க சமையல பாப்பீங்களா இல்ல பிரசவம் பாப்பீங்களா? இன்னைக்கு அவரை வரட்டும், நானும் அவளா 2 பாத்துறேன். நோ நோ, புருஷனுக்கு நீ அட்வைஸ் பண்ணு. சின்ன வீடெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நீ சொல்லுமா. ஹலோ ஹலோ மாமா. ஹலோ மாப்பிள்ளை, வாங்க வாங்க வாங்க. என்ன பேட்மிண்டனா இதுவா? பிங் பாங். பிங் பாங். 2 பேரும் என்ன ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப நம்ம என்ன விஷயமா? சாட்சியை ஓடி போயிட்டா எப்படி? நான் கேள்விப்பட்டதுதான் உண்மையா? என்ன கேள்விப்பட்டாய்? எவ்வளவு ஒருத்தியோட சகவாசம் வச்சிருக்கீங்களாமே. அப்ப பொறுத்துக்கலாமா? இல்லைங்க, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஆமா, ஏன் இப்படி சத்தம் போடுற? என்ன வீடு? என்ன வீடு? உண்மையா இல்லையா? ஒரு எஸ்பி செய்யற காரியமா இது? எஸ்பி செய்ய மாட்டாரா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப பொறுத்துக்கலாமா? உங்களுக்கு என்ன தைரியம்? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்ன நடந்து போச்சு இப்படி லபோலபோன்னு சத்தம் போடுறேன்? நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆம்பளைங்க அப்படி எல்லாம் இருக்கிறது சகஜம் தான். பொண்டாட்டியா இருக்கிறதெல்லாம் கண்டுக்க விடாது. நல்லா இருக்கு. வெளியே தெரிஞ்ச வெக்க கேடு. என்ன வெக்கக்கேடு? என்ன வெக்கக்கேடுன்னு கேக்குறேன். 2 மாசத்துல ஒரு பட்டு புடவை உனக்கு பழசா போயிடுது. புதுசு கேக்குறேன். நீ எனக்கு யாரு? 5 வருஷம் பழசு. நான் புதுசு கேட்கப்படாதா? ஆம்பளைக்கு வெரைட்டிஸ் எதிர்பார்க்கறது சகஜம் தானே. கடவுளே கடவுளே, எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தானே? எல்லா தடிப்பையும் இப்படித்தான். சில பேர் வீரன் ஓப்பனா பண்றான், சில பேர் கோழை திருட்டுத்தனமா பண்றான். அப்ப நம்ம பொறுப்புக்கலாம். இனிமே இந்த வீட்டுல நான் எதுக்காக இருக்கணும்? தேவையில்லை. நான் போறேன். ஓ, திரும்பி வர மாட்டேன். வராத. பெரிய கேஸ் சின்ன மாமனார் என்ற மதிப்புட இல்ல. மாப்பிள்ள நல்லா இதெல்லாம் கோக்கிலா. நான் சொன்னதெல்லாம் சத்தியமா போய் விளையாட்டு சொன்னேன். மாப்பிள்ள, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுங்களா? நீங்க 2 பேரும் சண்டை போட்டு நாங்க பார்த்ததே இல்ல. அதனால எங்களுக்கு ஒரு இது. அந்த இதுல இருந்து ஒரு வத்தி வந்தது, அதை பத்த வச்சோம், வெடிச்சது. இப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி சிரிக்கிறீங்க? உங்க 2 பேரும் பார்த்தோட எங்களுக்கு ஒரு இது. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இப்படி ஆக்ட் பண்ணோம். ஐயோ ஐயோ, இது நீங்க எதுலதான் ஜெயிச்சீங்க? சும்மா இருங்க சார். உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குது. எனக்கும் ஒரு பொண்டாட்டி இருக்கிறாளே. ஐயோ, அவ ஒரு புல்டோசர்னா இவன் ஒரு கத்தாழ செடி. அரைச்சி கசக்கி அப்படியே சார் எடுத்துறாங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அந்த புல்டோசர்ட்ட நசுங்காத நாளே இல்ல சார். அடப்பாவே, கொஞ்சம் சரியில்லைன்னா வாழ்க்கை நிம்மதியா இருக்காதே. நான் இருக்கிறேன்னு நிம்மதியாவா? சந்தோஷமா. எப்படி? கண்ணை திறந்துகிட்டே கனவு காண்றதா? என் பொண்டாட்டி என்ன கத்தா முசானி திட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிருவா. நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்க? அவளே திரும்பி வந்து என்கிட்ட சந்தோஷமா பேசுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறேன். கூட பாருங்க, அந்த கற்பனை லட்சுமியோட கட்டி புறந்து நான் துருவி பாருங்க. வெரி குட் வெரி குட். அப்படின்னா உன்னுடைய கற்பனை மனைவிதான் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கான்னு சொல்லு. அவ மட்டும் இல்ல, நான் என் கதி என்ன ஆகிறது? இப்ப கூட அந்த லட்சுமி என்ன கூப்பிடுறா. எந்த லட்சுமி? கற்பனை லட்சுமி. கொஞ்சம் பேசாம இருங்க. ஜல் ஜல் ஜல்னு சத்தம் கேட்குது. லட்சுமி ஜல், லட்சுமி ஜல், லட்சுமி அஜல், லட்சுமி அஜல், லட்சுமி. ஜல்லு ஜல்லுன்னு பீஸ்டான் பாக் மாதிரி போறானே, எங்க போறான்? அவன் கற்பனை மனைவி அவனை தள்ளிட்டு போறான். ஐயோ, உடனே அவனை பிடிக்கணுமே. என்னுடைய பாக்கெட் பண்ணி 100 ரூபாய் அவன் பாக்கெட்ல வச்சிருக்கேன். அதனால தான் போறான். அஜல் குடிங்க, அஜல் குடிங்க, அஜல் அஜல். நல்ல சித்தப்பா வாக்கி, நல்ல குடும்பம். இதெல்லாம் திறந்து கிடக்குது. லட்சுமியை காணமே. லட்சுமி பாரும் ஐயா, நீலகண்டரே பாரும். நான் கேட்கறதுக்கெல்லாம் ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லணும்.
என்னைக்குமா மரியாதை குறைச்சலா பதில் சொல்லியிருக்கேன். உன்ன மாதிரி போக்கத்த ஆம்பளைங்களுக்கு எல்லாம் வீடு எதுக்கு? ஒரு அட்ரஸ் வேணுமே, அதுக்கு. பொண்டாட்டி எதுக்கு? இதுக்கு தான். என் முதுக என்னாலேயே குத்திக்க முடியாதுல்ல. கல்யாணம் எதுக்குன்னு நான் ஒரு ஆம்பளைன்னு 4 பேருக்கு நிரூபிக்கணுமே, அதுக்கு. எனக்கு வர்ற ஆத்திரத்துல உனக்கெல்லாம் கூட பிறந்த அண்ணன் எதுக்கு? அதை மட்டும் எங்க அப்பங்கிட்ட கேட்கணும். உங்க அப்பன்னா வேற வேலை இல்லாம பெத்து போட்டாரு, அதுக்குதான் இங்க வந்து டேரா அடிக்கிறதுனா என்ன அர்த்தம்னு எனக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, உங்க அண்ணன் மிலிட்டரி அடுத்த வெள்ளிக்கிழமை இங்க வருதான். கொண்டா கொண்டா. என்ன கொண்டா கொண்டா குண்டா? இது என்ன மிலிட்டரி ஹோட்டல்? நான் நினைச்சேன் வரதுக்கு மறைச்சு போட்டு இந்த வீட்டுல இருக்கேன். சொல்லியா? இந்த வீட்டுல நீங்க எதுக்காக இருக்கேன்னு எனக்கே தெரியல. இப்ப சொல்றேன், இந்த ஆளு மட்டும் படியேறி இந்த வீட்டுக்குள்ள வரட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன நடக்கும்? எங்க அண்ணன் வரும்போது வெளியே போன்னு நீ சொல்லுவ. ஆனா புள்ள வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வீட்டுல இன்னொரு லட்சுமி இருக்காளே. அத்தா, எப்பத்தான் வந்தீங்க? ஒரு குரல் கொடுத்துருக்க கூடாது? இந்தாங்க காஃபி. லட்சுமி, இப்படி உட்கார். உங்களோட சரிசமமா உட்கார்ந்தா மரியாதை இல்ல. அத்தா, பெரியத்தா மிலிட்டரியில இருந்து வர்றாங்களாம், லெட்டர் போட்டிருக்காங்க. இந்தாங்க. என் உடன்பிறப்பு வர்றத நினைச்சு என்னை விட நீதான் ரொம்ப சந்தோஷப்படுற. இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, அண்ணன் வந்தா எங்க குளிப்பாரு? ஏன், நம்ம வீட்டுலதான் பாத்ரூம் இருக்கே. அதுக்கு தான் கதவு இல்லையே. அதனால என்ன, என் வளையல தர்றேன், இதை வச்சுட்டு ஆசாரிக்கு சொல்லி கதவு போட்டுடலாம். கதவு போட்டலாம், எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் போயிடுமே. என்னது? நீ கதவை சாத்திட்டு தான் குளிப்ப, ஜாட மாடியா பார்க்க முடியாத. குறும்ப பாரு, குறும்ப. என்னய்யா, வீட்டுக்கு வந்தா ஆபீசர் மாதிரி உட்காராதே உட்காராதுன்னு எத்தனை பேர் சொல்றது? வீட்டை பாத்தியா, ஒரே குப்பை, துணிமணி எல்லாம் துவைச்சாலும் அப்படி அப்படியே கிடக்குது. ஒரு ஆம்பளை இருக்கிற வீடாவே தெரியல. என்னையா முழிக்கிற? எந்திரிச்சு போய் வேலை பாரு. அக்கா சௌக்கியமா? ஹலோ தம்பி, மணி, ராஜா, கண்ணு எல்லாம் நல்லா எப்படி இருக்க? என்ன ஒரு சோகா இல்ல. அடடே அக்கா சௌக்கியமா? என்னடா நீ வந்தது வராதுமா அதுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க. வந்து உட்காரு. என்னடா இப்படி திடீர்னு பறந்துட்டு வந்திருக்கிற? அக்கா, நான் சொல்ற விஷயத்தை கேட்டா அப்படியே மாஞ்சு போடுவேன். எனக்கு இந்த ஊருக்கே மாத்தலா இருக்குது. நிஜமாவா? ஆமா, இந்த ஊர் ஹெட் போஸ்ட் ஆபீஸ் என்ன போட்டிருக்காங்க. நாளையில இருந்து டியூட்டி ஜாயின் ஆகுறேன். ஐயோ, என்ன சார், இனிமே இந்த ஊர்ல ஒரு வயலுக்கு மணி ஆர்டர் ஒழுங்கா போய் சேராது. அவன் பஸ் ஏறி வந்து கையில பணத்தை கொடுத்தாதான் எங்க அக்காவுக்கு புருஷனா கேட்பாங்க. இல்ல நான் நடக்கிறதே வேற. உமக்கு என்ன இங்க வேலை? உள்ள போய் வேலை பாரு. இரு, புதுசா வீட்டுக்கு விஐக்கு வந்திருக்காரு, அவரை விசாரிக்க வேண்டாமா? என்ன மச்சான், கூலிங் கிளாஸ், கையில வாட்ச், டெர்லின் பேண்ட், என்ன நல்ல வருமானமோ? கண்ணு போட்டுறீரே. சரி, கெட்ட மனுஷியா நீ. மச்சான், உங்க அக்காவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அது பெண் தெய்வம். என்ன பத்தி என்ன நினைக்கிற? என்னத்த நினைக்கிறது, தெய்வத்தின் தெய்வம். உன்னை பத்தி நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? என்ன நினைக்கிறேன்? இது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். அட என்ன பொல்லாத சஸ்பென்ஸ் சொல்ல. 5 நிமிஷத்துல வரேன். தம்பி கேக்குறான்ல, சொல்றது. மச்சான், இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஒரு இடத்துக்கு போகத்தான் போற. அப்ப இந்த பெண் தெய்வமும் இந்த தெய்வத்தின் தெய்வமும் நினைச்சா கூட உன்னை காப்பாற்ற முடியாது. அப்படி எங்க போவேன்ற? வேலூருக்கு. ரொம்பத்தான் கொழுப்பு. பெரம்பு வாங்கி வச்சுக்கோ. இன்னைக்கு பேப்பர்ல என்னங்க விசேஷ செய்தி வந்திருக்குது? சென்னையில் பயங்கர கொள்ளை. நுங்கம்பாக்கம் பேங்கில் ரூபாய் 30,000 ஒரு பேனாவையும் முகமூடி அணிந்த கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள். ஏண்டா 30,000 எடுத்தானுங்க, சரி, பேனாவை எதுக்கு திருநானுங்க? அங்கதாங்க பாயிண்ட் இருக்குது. என்ன? பேனா அங்க இருந்தா கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ்ல கொடுத்துருவாங்கல்ல, அதனாலதான் அவன் பேனாவே எடுத்துட்டு போயிட்டான். இனிமே எதை வச்சு எழுத முடியும்? கொசு மூளை உள்ள பசங்கடா. அந்த பேனா விட்டா வேற பேனா கிடைக்காதா? ஐ அம் சாரி டு சே, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, நம்ம வீட்டுக்கு ஒரு திருட வரணும், அவனை நானே பிடிக்கணும். இதோ வந்துட்டாங்க, உடனே கொடுத்துருங்க. யார் பாது? சார், போஸ்ட் சார். இல்லைங்க மச்சான் சார். அப்படியா? தொழில் எப்படி இருக்கு? நம்ம தொழிலுக்கு என்ன குறைச்சல்? அநேகமா தாமரத்துல ஒரு பிளாட் வாங்கிடலாம்னு பாக்குறேன். வெரி குட் வெரி குட். உனக்கு வர்ற சம்பளத்துல சிக்கன் முடிச்சு பிளாட் வாங்க போறேன். அட நீங்க ஒண்ணு சம்பளமாவது சிக்கனமாவது இவன் பிளாட் பண்ணியே பிளாட் வாங்கிடுவானே. நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன்னு பாக்குறேன், இல்லாட்டி நடக்கிறதே வேற. டேய், நீ தூங்கும் போது இதே யூனிஃபார்ம்ல தூங்கு, இல்ல நானே அவன் கழுத்தை நெரிச்சிருவேன். நீ வீட்டுக்கு வா, அங்க போய் யூனிஃபார்ம் எல்லாம் கட்டிட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அக்காவையும் சேர்த்துட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன். போட்டா சந்தோஷ் சார், பேங்க் கொள்ளையில சம்பந்தப்பட்ட ஜக்கும் அவனுடைய ஆட்களும் ஹோட்டல் டிலைட்ல இருக்கிற தகவல் கிடைச்சிருக்கு.
அப்படியா? வாங்க டாக்டர், வாங்க. எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுங்க. நான் வேனுக்கு போன் பண்றேன்.